ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் பிபிஎலோட மூணாவது மேட்ச்சை நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்கும் யூபிஆர்எஸ் உமன்ஸ்க்கும் நடக்கிறக்க மேட்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது, வெனு ரெக்கார்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்மில் யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் கிராண்ட் லீக்கில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ்க்கான ஆப்ஷனாக கொடுக்கலாம், ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் சேஃபான ஆப்ஷன்ஸாக உங்கள் ஆப்பனண்ட்டெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீமும் இதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம் வந்து 1 or 2 பிளேயர் சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் ரிவர்ஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ரைமும் பண்ணல. மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணனா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா GST, ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் இருக்குது, GST சார்ஜஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா TD சார்ஜஸ் பிடிக்கிறதுல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 24/7 இன்ஸ்டால் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேண்டசி தவிர லூடோ ஆர் கேம்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு நிறைய earn பண்ணிக்கலாம் ப்ளே பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பெட்டிங் அந்த யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ரைடு மூலியமாகவும் பண்ணிக்கலாம். சுமார் நிறைய ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாப் அப்படின்னா பார்த்திங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ண போது. ஸோ ஆப்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒரு பிளேயர் சூஸ் பண்ணால் போதும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அட்டப்பட்டுவா ஒரு யூஸர் பிக் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்க 4 பேர்த்துலேருந்து ஒருத்தர் நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் வச்சு பிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு பிளேயர் தான், நீங்கள் டீமில் மேக் பண்ணணும்னு தேவையில்லை. இதில் ஈஸியாக மணி earn பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்வைட் கோட் CLA. அண்ட் மேட்ச் பொறுத்தவரையும் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸுக்கும் UPRS உமன்ஸுக்கும் நடக்கிறக்க 3வது WBL மேட்சஸ். அண்ட் 16ஆம் தேதி மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் நைட் 7:30 மணிக்கு. வேணும்னு பார்த்தீங்கன்னா வதோரா ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்ச் நடந்திருக்கு இந்த வெனுவில். அதில் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதிக விக்கெட் பார்த்திங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எல்லா விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 7 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 7 விக்கெட் ஸ்பின் பவுலர்ஸும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோன்னா டோட்டலாக 4 மேட்ச் 2 சீசனில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் UP உமன்ஸ் தான் பார்த்திங்கன்னா 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. குஜராத் உமன்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு மேட்ச் பொறுத்தவரையும் குஜராத் உமன்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பொறுத்தவரையும் UP உமன்ஸ் ஃபஸ்ட் மேட்ச்னால ஸோ 2 பேருமே ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகளுக்கான மேட்சஸ் அமையறதுக்கான வாய்ப்புகளாக இந்த மேட்ச் இருக்கும். 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம குஜராத் உமன்ஸோட பாசிபிள் பிளே பொறுத்தவரையும் பீத் மோனி அண்ட் லாரா உல்வட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பீத் மோனி தான் அந்த டீமோட விக்கெட் கீப்பர்ஸில் வந்துடுவாங்க. டி ஹேமலதா, அஸ்லி கார்னர் அந்த டீமோட கேப்டன், டியாந்திரோ டாட்டின், ஹர்லின் டியோல், சிம்ரன் சைக்கத், கேசவ் கௌதம், தனுஜ் கன்வர் அண்ட் சைலி சைக்கர் அண்ட் பிரியா மிஸ்ரா. இது பார்த்திங்கன்னா குஜராத் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. UPRSோட உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரையும் சமரி அட்டப்பட்டு அண்ட் உமா சேத்ரி 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. உமா சேத்ரி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் வந்துடுவார். கிரண் நாக்வரே, தைலா மெக்ராத், கிரேஸ் ஹரிஸ், தீப்தி சர்மா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் அம்சில் வருவாங்க. அண்ட் சேவட் செராவட், பூனம் கமர், சோஃபி எக்லஸ்டோன், சைமா தாக்கூர் அண்ட் அஞ்சலி செராவனி. இது பார்த்திங்கன்னா UP உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். குஜராத் ஜெயின்ஸோட உமன்ஸோட ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பீத் மோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் பிக்கில் வந்துடுவாங்க. விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்னும் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 2 மேட்சஸ்க்கு 90 ரன் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர். அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்திங்கன்னா 90 ரன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ அவங்க இம்பார்ட்டன்ஸாக இருக்காங்க. வெனுவில் ஒரு மேட்சஸ்க்கு 56 ரன் அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. என்னை பொறுத்தவரையும் போத் இன்னிங்ஸ்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லுவேன். அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் ரொம்பவே நல்லாயிருக்கு. கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 56, 94, 44, 75, 50 அப்படிங்கிறத
அவங்களுக்கு ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் பீட் மூணியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் ரெண்டுலையுமே. லாரா உல்வார்ட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்சஸ்க்கு 88 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ அந்த 88 ரன் வந்திருக்கு. ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும் வெனுவில் ஒரு மேட்சஸ்க்கு 6 ரன் அண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. லாரா உல்வார்ட் பொறுத்தவரை ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் இயரில் விக்கெட்டை விட்டு போயிட்டாங்க. பட் அதற்கு முன்னாலுமே 61, 35, 59 நாட் அவுட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேமலதா பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 4 மேட்சஸ்க்கு 80 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 80 ரன் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. வெனுவலி மேட்சஸ் எதுவும் ஆடல. ஒரு மேட்சஸ்க்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் ரொம்ப கொஞ்சம் பூராக தான் இருக்குது. செலக்டட் பர்சன்டேஜில் பொறுத்தவரையும் ஹேமில் தான் கம்மியான பேர் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க கிராண்ட் லீக்குக்கு இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு அடாப்டான பிளேயராக இருக்க போகிறாங்க. பை சான்ஸ் லாரா உல்வார்ட்டாக இருக்கட்டும், பேத் மூணி 2 பேரில் யாராச்சும் ஒரு இயரில் விக்கெட் விட்டாலும் இந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹேமில் தான் ஒரு மேஜர் ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க நான் 2 டீமில் ரிஸ்க்காக நீங்கள் அவங்கள பிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ்லே கார்ட்னர் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்கிங்க டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துடுவாங்க. பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. பேட்டிங்லேயும் இந்த செகண்ட் டவுனே வந்ததுனால அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ கம்பல்சரி பிக்கில் ஆஸ்லே கார்ட்னர் எடுத்துக்கங்க. ஹெட் வீட்டில் பொறுத்தவரையும் 4 மேட்சஸ்க்கு 130 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 130 ரன் வந்திருக்கு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் போயிட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மேட்சஸ்க்கு 79 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 79 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக அவங்க நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 79க்கு 2 விக்கெட் அண்ட் 102 விக்கெட் எதுவும் இல்லை. ஸோ பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்பல்சரி பிக்கில் ஆஸ்லே கார்ட்னர் எடுத்துங்க. என்னை பொறுத்தவரையும் ஸ்மால் லீகர்ஸ் இல்லை கேப்டன் ஆப்ஷனாக இவங்க தான் கம்பல்சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தியாந்திரா.in பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. வெனுவில் ஒரு மேட்சஸ்க்கு 1 விக்கெட் அண்ட் 25 ரன் அடிச்சிருக்காங்க. 25 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங்லேயும் வந்தாலுமே ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன் ப்ளஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தியாந்திரா.in கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸ்லேயும் ஒரு வேல்யூபிளான பிளேயர். சிம்ரன் சைக்கத் பொறுத்தவரை ஹெட் வீட்டில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. வெனுவில் பொறுத்தவரை ஒரு 3 மேட்சஸ்க்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 17 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் உங்களோட ஸ்கோர் இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இவங்க சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஹர்லைன் டியோல் பொறுத்தவரையும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் பார்த்தீங்கன்னா T20ல் 3 மேட்சஸ்க்கு 68 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 68 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் கிடைக்கல. வெனுவில் ஒரு மேட்சஸ்க்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் லாஸ்ட் நடந்த ஒரு 2 மேட்ச்சில் கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்குது. பட் அதற்கு முன்னால் ஒரு 89 அடித்து ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. பட் உங்களோட வரக்கூடிய டவுன் வந்து கொஞ்சம் கீழே இருக்கனால அவங்களுக்கு ஒரு டீம்லாச்சும் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 டீமில் மாற்றி நீங்கள் சஃபில் பண்ணி ஹர்லைன் டியோவில் கொடுத்து பார்க்கலாம். தனுஜ் கன்வர் பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 4 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு பவுல் பண்ணுறப்போ. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ உங்களுக்கு பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. பட் பெருசாக அந்த மேட்ச் அந்த கான்ட்ரிபியூட் கொடுக்கறதில்ல. பட் இருந்தாலும் சேஃபான ஆப்ஷன்ஸில் தனுஜ் கன்வர் வந்துடுவாங்க. சைலி சாகர்கர் பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 3 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் அண்ட் 43 ரன் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ள ரெகுலராக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸ்மால் லீக் ஆர் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க் ஆர் வைஸ் கேட் ஆப்ஷனை கூட உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பிரியா மிஸ்ரா பொறுத்தவரை ஹெட் வீட்டில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸ்க்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி மேட்ச்சில் மட்டும் விக்கெட் கிடைக்கல. பட் அதுக்கு முன்னால் டொமஸ்டிக் மேட்ச்சில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வரைக்கும் வாய்ப்புகள் அவங்கள்ட்ட இருக்குது. கேசவ் கௌதம் பொறுத்தவரையும் ஹெட் வீட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக ரெக்கார்டு இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் இவங்களுக்கு ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் யூபி வாரி சுமன்ஸை பொறுத்தவரையும் சம்மரி அட்டாபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் வீட்டில் 2 மேட்சஸ்க்கு 17 ரன் அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 1 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு பவுல் பண்ணி. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 17 ரன் அடிச்சிருக்காங்க. வெனுவில் மேட்சஸ் எதுவும் ஆடலை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 2 விக்கெட் அண்ட் 37 ரன் விக்கெட் எதுவும் இல்லை. ஸோ பேட் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். கம்பல்சரி பிக்கில் நீங்கள் போத் இன்னிங்ஸில் வேல்யூபிளான பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்லேயும் அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் பேட்லேருந்து ஒரு 20லேருந்து 25 ரன் வந்துட்டாலே ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ சம்மர் ரேட்டை போட்டு கம்பல்சரி பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். உமா சேத்ரி பொறுத்தவரையும்
பர்சன்டேஜில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீட் மூணி தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. விக்கெட் கீப்பிங்கில் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் 1 டீமில் உமா சேத்ரி ட்ரை பண்ணி பாருங்கள். பை சான்ஸ் பேட் லக்கில் பீட் மூணி இயர்லி விக்கெட்டை விட்டாங்க அப்படின்னா இவங்க கேட்ச் பிடிச்சி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணம் சொல்கிறேன். பர்சன்டேஜில் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பிளேயர் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிரண் நாகவேர் பொறுத்தவரையும் அதிரடி ஆடக்கூடிய பிளேயர், நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவாங்க. ஹெட் வெயிட்டில் 4 மேட்சஸ்க்கு 69 ரன் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 69 ரன் வந்திருக்கு. வெனூரில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஆனால் போன சீசனில் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டிங் அடிச்சக்கூடிய பிளேயர். கம்மி பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பால் 20 பாலில் ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் கடைசி நடந்த ஒரு 2 மேட்ச்சில் நல்லா தான் இருக்குது. கிராண்ட் லீக்கில் 1 or 2 டீமில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேட்டன் ஆப்ஷனாக நீங்கள் கிரண் நாகவேரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தைலா மெக்ராத் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 2 மேட்ச்க்கு ஒரு விக்கெட் 57 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 57 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. அண்ட் வெனூவில் பொறுத்தவரை மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் பிளேயராக தைலா மெக்ராத் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கூட கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னு ரிஸ்க் எடுக்க மறந்தால் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் தைலா மெக்ராத்துக்கு கொடுத்து பாருங்கள். தீப்தி சர்மா ஹெட் வெயிட்டில் 4 மேட்சஸ்க்கு 122 ரன் எடுத்திருக்காங்க. 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் 122 ரன் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ வெரி இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காங்க. 4 மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ தீப்தி சர்மா டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர் அண்ட் கம்பல்சரி 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங்கில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெனூ ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கம்பல்சரி பிக்கில் தீப்தி சர்மாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிரேஸ் ஹாரிஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 4 மேட்சஸ்க்கு 192 ரன் அண்ட் விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங்கில் அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயராக இருக்காங்க. வெனூவில் ரெக்கார்டு எதுவும் இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60, 59, 35 அப்படிங்கிறது ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் இருக்கக்கூடிய பிளேயர்லாம் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். கிரேஸ் ஹாரிஸ் ஸ்மால் லீக்கில் பிக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருப்பாங்க. அண்ட் செராவட் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 3 மேட்சஸ்க்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க. 15 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ இவங்களை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸுக்கு ஃபேவரான டீமில் நீங்கள் செராவத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். சோஃபியா கிளஸ்டோன் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 4 மேட்சஸ்க்கு 9 விக்கெட் 41 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 9 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வைஸ் அண்ட் யூபி உமன்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா சோஃபியா கிளஸ்டோன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா டெத் ஓவரில் வந்து 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸில் அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சைமா தாக்கூர் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 2 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் வெனுவில் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. செகண்டாக பால் பண்ணுறப்ப தான் அந்த 2 விக்கெட் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப போராக இருக்குது. ஒரு விக்கெட் கூட எடுக்கல. செகண்டாக பால் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அஞ்சலி சிர்வானி பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 4 மேட்சஸ்க்கு 2 விக்கெட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த 2 விக்கெட் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. மற்றபடி விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் பர்சன்டேஜில் ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கக்கூடிய பிளேயர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ராஜேஸ்வரி கைக்வாட் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 4 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. வெனூ ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் டீசெண்டாக வச்சிருக்காங்க. ராஜேஸ்வரி கைக்வாட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க யூபி உமன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பர்டிகுலர் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளேயர் பேட்டில் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீட் மூணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்டை போட்டுக்கிட்ட ஒரு முறையும் அண்ட் தீப்தி சர்மா கிட்ட 6 முறை அவங்களோட விக்கெட் அதிகமாக இழந்திருக்காங்க. அண்ட் தைலா மெக்ராத் கிட்ட 2 முறையும் சோஃபியா கிளஸ்டோன் 7 முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரைட்டாக ஆப்ரேட்டிங் ஸ்டார் 47 முறை அவங்களோட விக்கெட்டை அதிகமாக பீட் மூணி விட்டுருக்காங்க. லாரா உல்வாட் பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட 5 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் சோஃபியா கிளஸ்டோன் கிட்ட 8 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. ராஜேஸ்வரி கைக்வாட் கிட்ட 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோட செகண்ட்ஸ்டாக பார்த்தீங்கன்னா லாரா உல்வாட்டுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அண்ட் 27 முறை இவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க அவங்க ஸ்பின்னுக்கு கிங்ஸ்டார். தயான் ஹேமலதன் பொறுத்தவரையும் சமரி எட்டப்பட்டுக்கிட்ட 6 இன்னிங்ஸில் 3 முறையும் சோஃபியா கிளஸ்டோன் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. ஆஃப் பிரேக்ஸ் போடக்கூடிய ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக இவங்க வீக்னஸ் இருக்குது. 28 இன்னிங்ஸில் 11 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஆஸ்லி கார்னர் பொறுத்தவரையும் அட்டை போட்டுக்கிட்ட 2 முறையும் அண்ட் தீப்தி சர்மா கிட்ட 6 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் தைலா மெக்ராத் 1 முறை அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் 2 முறையும் சோஃபி எக்லஸ்டோன் கிட்ட 5 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் ராஜேஸ்வரி கைக்வாட் கிட்ட 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. லெக் ஸ்பின்னுக்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. 23 முறை அவங்களோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. டியாண்ட்ரோ டாட்டின் பொறுத்தவரையும் அட்டை போட்டுக்கிட்ட 9 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. மற்றபடி தீப்தி சர்மா தைலா மெக்ராத் கிரேஸ் ஹாரிஸ் உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் அண்ட் சோஃபி எக்லஸ்டோனுக்கிட்ட 13 இன்னிங்ஸில் 5 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. இன்கமிங் டெலிவரிக்கு வீக்னஸ் இருக்குது. அதிக முறை பார்த்திங்கன்னா அந்த விக்கெட்டை விட்டுருக்காங்க.
சமர் எட்டப்பட்ட பொறுத்தவரையும் ஹேம்லதா கிட்ட ஒரு முறையும் அண்ட் ஆஸ்திரேலியா கார்னர் கிட்ட 14 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ ரைட்டாக பிரேக் போடக்கூடிய பவுலர்கிட்ட சமர் எட்டப்பட்டு கொஞ்சம் வீக்னஸாக இருக்காங்க. உமா சேத்ரி பொறுத்தவரையும் டியாந்திரோ டாட்டின்கிட்ட மட்டும் ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் தீப்தி சர்மா ஆஸ்திரேலியா கார்னர் கிட்ட 2 முறையும் அண்ட் டாட்டின்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. டைலர் மெக்ராத் பொறுத்தவரையும் ஆஸ்திரேலியா கார்னர் கிட்ட 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. டாட்டின்கிட்ட 2 முறையும் அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. லெஃப்டாக ஆர்த்தோடாக்ஸ் போல் கூடிய பவுலர்கிட்ட 19 முறை 88 இன்னிங்ஸில் விக்கெட்டை இழந்திருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா கார்னர்கிட்ட 2 முறையும் அண்ட் லெஃப்டாக ஆர்த்தோடாக்ஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 21 முறையும் கிரேஸ் ஹாரிஸ் அவங்களோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் காமனுக்கு வருவோம். இப்போ காமனாக நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கு ட்ரை பண்ண போகிறோம் ஸ்மால் லீக்கில் பொறுத்தவரையும் அண்ட் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கார்னர் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா. இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு ஆப்பரண்ட் வரவங்க இல்லாமல் ஒரு 80% பேர் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் தான் வந்திருப்பாங்க. ஸோ உங்களை நீங்கள் சேஃபான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டிஃப்ரென்ஷியலாக நம்ம கிராண்ட் லீக்கில் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சமரி எட்டப்பட்டுக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். அண்ட் தகிலா மெக்ராத், பீத் மூனி, டியாந்திரோ டாட்டின் இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்க பிளேயர்களுக்குலாம் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான டிஃப்ரென்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இந்த எல்லாமே லைனப் திரும்ப நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். இதில் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் பீத் மூனி, லாரா உல்வாட், நாக்வேர், அட்டப்போட்டு, டியாந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, டைலா மெக்ராத், ஆஸ்திரேலியா கார்னர், சோஃபி எக்லஸ்டோன், ராஜேஸ்வரி கெக்வாட் அண்ட் தனுஜ் கன்வர். இது பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டீம். இந்த டீம் எனக்கு கேப்டன் ஆப்ஷனாக அட்டப்பட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டாட்டினுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ரிஸ்க்காக நீங்கள் வரைச்சி ட்ரை பண்ணு வச்சிங்கன்னா ராலா உல்வாட்டுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நாக்வேருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் பெத் மூனி, கிரேஸ் ஹாரிஸ், ராரா உல்வாட், அட்டப்பட்டு, டியாந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், ஆஸ்திரேலியா கார்னர், சோஃபி எக்லஸ்டோன், மேக்னஸ் சிங் அண்ட் சர்வானி. இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 2வது டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மூனிக்கும் கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன வேறு யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் மேக்னஸ் சிங் ஆர் சோஃபி எக்லஸ்டோன் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக. 3வது டீம் பொறுத்தவரையும் இந்த இடத்துல பீத் மூனி மிஸ் பண்ணிவிட்டு உமா சேத்ரிக்கு ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாரா உல்வாட், ஹேமலதா, கிரண் நாக்வேர், அட்டப்பட்டு, டியாந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், ஆஸ்திரேலியா கார்னர், சைமா தாக்கூர் அண்ட் தனுஜ் கன்வர். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக கார்னருக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மாக்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஒரு சேஞ்சஸ் ரிஸ்க்காக நீங்கள் வராச்சும் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா ஹேமலதாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை தைலா மெக்ராத்துக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 4th டீம் பொறுத்தவரையும் பீத் மூனி, கிரேஸ் ஹாரிஸ், ராரா உல்வாட், ஹன்லின் ரியோல், நாக்வேர், அட்டப்பட்டு அண்ட் டியாந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், கார்னர், சோஃபி எக்லஸ்டோன். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷன் டியாந்திரோ டாட்டினுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தைலா மெக்ராத்துக்கும் நான் ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹர்லின் டியோலுக்கு கூட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமில் பார்த்துக்கலாம். அண்ட் 5th டீம் பொறுத்தவரையும் பீத் மூனி, கிரேஸ் ஹாரிஸ், ஹேமலதா, சமரி அட்டப்பட்டு, டியாந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, தைலா மெக்ராத், ஆஸ்திரேலியா கார்னர் அண்ட் ஸ்ரீலங்கா ஸ்டேடி அண்ட் ராஜேஸ்வரி கெக்வாட், மேக்னஸ் சிங். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமான கேப்டன் ஆப்ஷனாக அட்டப்பட்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கார்னருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரிவர்ஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டீமில் இன்னும் அதர்வைஸ் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ண வச்சுக்க பர்சனுக்கு ராஜேஸ்வரி கெக்வாட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மேக்னஸ் சிங் ஆர் ஹேமலதா இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் பீத் மூனி, கிரேஸ் ஹாரிஸ், ராரா உல்வாட், அட்டப்பட்டு, டியாந்திரோ டாட்டின், தைலா மெக்ராத், ஆஸ்திரேலியா கார்னர், ராஜேஸ்வரி கெக்வாட், மேக்னஸ் சிங், தனுஜ் கன்வர் அண்ட் அஞ்சலி சர்வானி. இது நான் பிக் பண்ணக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷனாக தைலா மெக்ராத்துக்கும் ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ராரா உல்வாட்டுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தனுஜ் கன்வருக்கு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அஞ்சலி சர்வானி இந்த 2 பேர்த்தில் நீங்கள் இருந்து ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே கிராண்டிக் டெமோ டீம் தான். அண்ட் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.